Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய Maths and Reasoning questions வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா Play Storeல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் SSC எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இப்போ வரக்கூடிய NTPC எக்ஸாமுக்காக ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். அது கம்ப்ளீட் ஆயிருச்சு. செகண்ட் பேட்சும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா தேர்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ தேர்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா 60 டேஸ்ல NTPC எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி குரூப் டிக்கான செகண்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருப்போம். ஸோ இதோட ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது எனக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கோர்சஸ் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டீமுக்கே நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டே 21ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எல்லாமே யூடியூபோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸஸை பார்த்துருங்க. செலக்ட் த நம்பர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த சீரீஸ். 13, 17, 26, 51 அடுத்து 221 கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில என்ன நம்பர் வருங்கிறது தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க 13, 17, 26, 51 அடுத்து என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. இங்கே 4 வரும். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 9 கிடைக்குமா? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 25 வரும். அப்போ இதை பார்த்தா ஏதாவது தோணுதா? 4, 9, 25 என்ன நம்பர்? ஸ்கொயர் நம்பர். 2 ஸ்கொயரு 4, 3 ஸ்கொயரு 9, 5 ஸ்கொயரு 25. அப்போ அடுத்து உங்களுக்கு என்ன வரும்? 2, 3, 5. அப்போ அடுத்து என்ன நம்பர் வரும்? 7ன்னு வந்திருக்கும். எல்லாமே பிரைம் நம்பரா போகுது, அப்படிதானே? ஸோ 2 ஒரு பிரைம் நம்பர், 3 ஒரு பிரைம் நம்பர், 5 ஒரு பிரைம் நம்பர், 5க்கு அடுத்த பிரைம் நம்பர் எத்தனை? 7. அப்போ இங்கே என்ன வரும்? 7 ஸ்கொயர் எத்தனை? 49. அப்போ 51, 49 உங்களுக்கு என்ன வரும்? 100ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவாக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The sum of x power 4 minus xy plus 2y square and minus x power 4 plus xy plus 2y square is இதோட கூட்டுத்தொகை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே x power 4 minus xy plus 2y square. இங்கே என்ன இருக்குது? minus x power 4 plus xy plus 2y square இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே plus x power 4, இங்கே minus x power 4 கேன்சல் ஆகிரும். minus xy plus xy கேன்சல் ஆகிரும். 2y square plus 2y square உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4y squareன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து என்ன கோவை? இது வந்து என்னது? ஒரு ஓருறுப்பு கோவை, அப்படிதானே? ஸோ இதில் என்ன இருக்குது உங்களுக்கு? ஸோ ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தானே இருக்குது. என்ன இருக்குது? ஒய்ன்னு மட்டும்தான் ஃபைனல் ஆன்சரில் கிடச்சிருக்கு, அப்படி தானே? ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து உங்களுக்கு என்னது? ஓருறுப்பு கோவை. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? மோனோமியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஓருறுப்பு கோவைன்னு தமிழில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒய்யில் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஓருறுப்பு கோவைன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இப்போ இது ஈருறுப்பு கோவைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன வந்திருக்கலாம்? 4y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸு ஒய்ன்னு 2 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஈருறுப்பு கோவைன்னு சொல்லலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னா அது ஈருறுப்பு கோவை. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னா இது வந்து 3 உறுப்பு கோவையாக இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோமியல். ஸோ மோனோமியல்ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The number of squares in the above picture. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க பிக்சரில் மேலே உள்ள படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய சதுரங்களோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். இந்த படத்தில் பாருங்கள் எத்தனை ஸ்கொயர் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்ததுமே 1, 2, 3, 4 இந்த 4 ஸ்கொயரையும் எல்லாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும், அப்படி தானே? ஸோ இதில் ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, 4, அதுக்கப்புறம் இது போகையும் இதில் ஸ்கொயர் இருக்குது. என்ன ஸ்கொயர்னு பாருங்கள். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் வருது பாருங்கள், டைமண்ட் ஷேப்பு.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வருதா, ஸோ இது ஒன்றாச்சு 1. அடுத்து இங்கே இதே மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் வருதா 2, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று 3 வருது. அப்போ டோட்டலாக மேலே வந்து 4, இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு 4 ஸ்கொயர் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் ஷேப்பில் ஒரு 3 ஸ்கொயர் பார்த்தோம். அப்போ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை கிடைக்கி 4 + 3 7. அப்போ 7 சதுரங்கள் இருக்குது. 7 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வில் பி த மெஷர் ஆஃப் த அக்யூட் ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் த அவர் அண்ட் மினிட் அண்ட் அட் 6:43 AM. காலை 6:43 மணிக்கு மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடையே உருவாகும் குறுங்கோணத்தின் அளவு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ காலையில் 6:43க்கு ஏற்படக்கூடிய கோணம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி தானே? ஸோ 11/2 M - 30H. இங்கே எம்ங்கிறது மினிட்டு, ஹச்சுங்கிறது அவர். ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த இதுக்குள்ளே? ஸோ 11/2 × M. மினிட்டோட வேல்யூ என்னது? இப்போ 6:43 ஹவர்ஸு மினிட்டில் எப்படி சொல்லுவீங்க? 6 மணி 43 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவோமா? 6 hours 43 minutesன்னு. அப்போ மினிட் எத்தனை? 43. அப்போ 43 - 30 × ஹச் எவ்வளவு? அவர் வந்து எத்தனை? 6. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 11/2 இருக்குது. 11/2 இதை கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5.5ன்னு கிடைக்கும், அப்படி தானே? 5.5ன்னு கிடைக்கும். அப்போ 43 55 மல்டிப்ளை பண்ணால் 5 3 15, 5 3 15, 20 15 35, 36, 20 23. அப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 236.5ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? 30 × 6 180 -180. ஓகே, ஸோ இதிலிருந்து மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 5 6 13ல் 8 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 5. ஓகே, ஸோ அப்போ 56.5 டிகிரி. அப்போ அதுக்குள்ள கோணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56.5 டிகிரி. 56.5 டிகிரிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இது ஏற்கனவே நம்ம கிளாக் டாப்பிக்கில் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If B is equal to 2, V is equal to 22, R is equal to 18, how would you spell behavior? B அப்படிங்கிறதுக்கு 2ங்கிற நம்பர் கொடுக்குறோம், Vங்கிறது 22, Rங்கிறது 18. அப்போ பிஹேவியருங்கிறத எப்படி எழுதுவீங்க? ஓகே, ஸோ Bங்கிறது 2ன்னா பார்த்தாலே தெரியுது. ABCDயில் பியோட பொசிஷன் எத்தனை? ஏலேருந்து இசட் வரை இருக்கு இல்லையா ஆல்ஃபபெட்ஸு, அதில் பியோட பொசிஷன் எத்தனை? 2, வியோட பொசிஷன் 22, ஆரோட பொசிஷன் 18. அப்போ அதோட பொசிஷனோட நம்பர் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடி எழுதிக்கலாமா இந்த கொஸ்டினுக்கு? ஸோ பிஹேவியர் இருக்குது. ஸோ BEHAVIOUR. அப்போ பிக்கு என்ன நம்பர்? 2, ஈக்கு என்ன நம்பர் ஏபிசிடியில்? 5, ஹச்சுக்கு என்ன நம்பர்? 8, ஏக்கு என்ன நம்பர்? 1, பிக்கு என்ன நம்பர்? 22. ஸோ 22. ஐக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? ஐக்கு 9, ஓக்கு என்னது? 15, யூக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? யூக்கு 21, ஆருக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 18. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 5 8 1. ஸோ 2 5 7 1ன்னு ஆரம்பிச்சதுனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். 2 5 8 1 மேபி கரெக்டாக இருக்கலாம். 2 5 7 1ன்னு இருக்குது, இதுவும் 2 5 7 1ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் பெர்ஃபெக்டாக இருக்கும், அப்படி தானே? மற்ற 3 ஆப்ஷனே எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க ஒரு ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ 2 5 8 1 22 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், the given question is based on the following series of letters, numbers and symbols. which element is, இந்த சீரீஸை நல்லா பார்த்துக்கோங்க, இது இடது பக்கம் இது வலது பக்கம். which element is 5th to the left of 13th element from the leftன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சீரீஸை கொடுத்துட்டு இடமிருந்து 13வது உறுப்புக்கும் இடமிருந்து 5வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடமிருந்து 13வது உறுப்புக்கு இடப்புறம் 5வது உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. இடது இடதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. 2 வார்த்தையும் பாருங்கள், இங்கேயும் இடது இங்கேயும் இடது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்கள், லெஃப்ட்டு லெஃப்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சேமாக வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது மைனஸ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 5th to the leftன்னு இருக்குது, இங்கே 13th to the leftன்னு இருக்குது. அப்போ 13 - 5. ஸோ 13
-5ன்னு போடணும். லெஃப்ட்டுன்னு இருந்தால் மைனஸ் பண்ணணும், லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அப்போ 13 - 5 எத்தனை 8. ஓகேவா, அப்போ 8வது இடத்துல இருக்கிறது தான் இதுக்கான ஆன்சர். எங்கேருந்து கவுண்ட் பண்ணணும்னா என்ன வார்த்தை வந்திருக்கு, இடதுன்னு வந்திருக்கா. அப்போ 8வது இடத்துல இருந்து இடது பக்கத்தில் 8வது இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 என்ன இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா பர்சன்டேஜ். புரியுதா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா சேம் டைரக்ஷன், அதாவது இடதுன்னு இருந்துச்சு இல்லை வலதுன்னு இருக்குன்னா டிஃபரன்ஸ் எடுக்கணும். அதே வலது இடது இல்லை இடது வலதுன்னு இருக்குன்னா ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த ஃபாலோயிங் சீரீஸ் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. NOQTXCன்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணுக்கு அடுத்து O, Qக்கு அடுத்து T, X, Cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Nலேருந்து Oக்கு போகணுன்னா என்ன பண்ணணும், N வந்து 14வது இடத்துல இருக்குது, O வந்து 15வது இடத்துல இருக்குது. அப்போ +1 எடுத்தால் போதுமா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு +1. Oலேருந்து Qக்கு 15 + 2. அப்போ இங்கேருந்து இங்கே போகணுன்னா +2 எடுக்கணும். Qலேருந்து Tக்கு போகணும் பாருங்கள், 17 17 3 20. ஸோ +3 எடுக்கணும். அடுத்து Tலேருந்து Xக்கு போகணுன்னா +4 எடுக்கணும். Xலேருந்து Cக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 5 எடுக்கணுமா. 1 2 3 4 5 +5. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், +6 எடுக்கணும். அப்போ C வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ 3 + 6 எத்தனை 9. அப்போ 9வது இடத்துல என்ன இருக்குது, I இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்கிறது ஆப்ஷன் A. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Angle subtended by a chord MN on the circumference of a circle is 90 degree. If a diameter of the circle is 44 cm, then what will be the length of the chord MN? Okay, ஒரு வட்டத்தின் சுற்றளவில் ஒரு நாண் MN ஆல் குறைக்கப்பட்ட கோணம் 90 டிகிரி ஆகும். வட்டத்தின் விட்டம் 44 சென்டிமீட்டர். அப்படியானால் நாண் நீளம் என்னவாக இருக்கும்? ஓகே, ஸோ ஒரு வட்டம் இருக்குது, இந்த வட்டத்தோட மையம் வந்து இதுதான் மையம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அந்த நாணால் ஏற்படக்கூடிய கோணம் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது MN. ஓகேவா, ஸோ கோடு கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. ஸோ MN இதுதான் அந்த நான். ஓகேவா, ஸோ இந்த நானால் அதோட சுற்றளவு இருக்கு இல்லையா, வட்டத்தோட சுற்றளவுனா என்னது, இதுதான் வட்டத்தோட சுற்றளவு. இந்த சுற்றி அளக்கிறது தான் என்னது, வட்டத்தோட சுற்றளவு. ஓகே, ஸோ ஒரே ஒரு வட்டம் தான், நான் 2 வட்டம் போட்டேன். சுற்றளவுன்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வட்டம் வந்துருச்சு. ஸோ கரெக்டாக பாருங்கள், ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தோட மையம் சின்ன வயசில் நம்ம படித்தது தான், இது மையம். ஸோ இது நான், இந்த நானால் என்ன ஆகுதுன்னா கோணம் 90 டிகிரி வந்து உருவாகுது. ஓகேவா, ஸோ கோணம் வந்து என்ன ஆகுது, 90 டிகிரி வந்து உருவாகுது. ஸோ இதால் ஏற்படக்கூடிய ஒரு கோணம் பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி வந்து இந்த இடத்துல உருவாகுது. இதோட கோணம் வந்து 90 டிகிரி அப்படின்னா அந்த நானோட அளவுங்கிறது எது, இதுதான் அந்த நான் MNங்கிற நான். அந்த நானுங்கிறது என்னன்னா அந்த வட்டத்தோட டயாமீட்டர் தான் நான், அந்த வட்டத்தோட விட்டம் தான் என்னது நான். இப்போ நார்மலாக ஒரு வட்டம் வரைகிறீங்க, அதில் வந்து ஒரு நான் வந்து 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது, இந்த மாதிரி ஒரு கோணத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அது அந்த நானுங்கிறது என்னவா இருக்கும், அந்த வட்டத்தோட விட்டமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சென்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சென்டர்லேருந்து இந்த இடம் ஆரம்னு சொல்லுவோம். இந்த வட்டத்தோட இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டயாமீட்டர், விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இந்த MNங்கிற நான் வந்து இந்த 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த நான் தான் என்னவா இருக்கும்னா அந்த வட்டத்தோட விட்டமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த வட்டத்தோட விட்டம் எவ்வளவு, 44 சென்டிமீட்டர். அப்போ அந்த நானோட நீளம் எவ்வளவு, 44 சென்டிமீட்டர். பேப்பர் பண்ணி எடுக்க வேண்டாம் எக்ஸாமில். ஸோ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் படம் வரைஞ்சி நான் காட்டியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு நான் ஒரு இந்த நான் வந்து அந்த வட்டத்தில் ஒரு 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துதுன்னா கண்டிப்பாக அந்த நான் தான் என்னவா இருக்கும், அந்த வட்டத்தோட விட்டமாக இருக்கும். அப்போ விட்டம் 44 சென்டிமீட்டர்னா அந்த நான்னு சொல்லக்கூடிய அந்த கார்டு MNோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? Rani goes to school from home at a speed of 30 km/h and returns to home at a speed of 20 km/h. If the distance between her home and school is 8 km, then what is the average speed of the whole journey? ராணி வீட்டிலிருந்து பள்ளிக்கு 30 km/h வேகத்தில் சென்றுவிட்டு 20 km/h வேகத்தில் வீடு திரும்புகிறார். அதாவது காலையில் வீடு இங்கே இருக்குது, ஸோ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவளோட வேகம் பார்த்திங்கன்னா 30 km/h. அதே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 20 km/h. ஓகேவா, ஸோ அவர் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையே உள்ள தூரம் பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர். முழு பயணத்தின் சராசரி வேகம் என்ன? ஏற்கனவே நான் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன, 2 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா 2AB/A+Bன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. சப்போஸ் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இல்லைன்னா
ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா இப்போ இந்த கதையில் பாருங்க, வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு 8 கிலோமீட்டர்னா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு எத்தனை 8 கிலோமீட்டர். அப்போ ரெண்டு ஜேர்னிலையுமே டிஸ்டன்ஸ் வந்து காமன் அப்படிதானே. வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு நடந்து போறா அப்படின்னா அதே 8 கிலோமீட்டர் தான். அதே ஸ்கூல் முடிஞ்சப்பறம் வீட்டுக்கு வரான்னா அதே 8 கிலோமீட்டர் தான் கடக்கிறா. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸில் எந்த மாற்றமும் இல்லைன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது 2ab டிவைடட் பை a + b. டிஸ்டன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நாம் என்ன போடணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஃபார்முலாவில் போடணும். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நாம் சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா 2ab டிவைடட் பை a + b ஃபார்முலா. ஏங்கிறது ஸ்பீடு 1. சில புக்கில் பார்த்தீங்கன்னா 2s1 s2 டிவைடட் பை s1 + s2 கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் வந்து 2xy டிவைடட் பை x + y கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீடு 1 ஸ்பீடு 2 வந்து நீங்கள் என்ன லெட்டர்லனாலும் என்ன பண்ணிக்கலாம், டினோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீடு 1 வந்து எத்தனை 30 km/h. அப்போ 2 × 30 divided by into 20 2ab ஓகேவா. ஸோ 2ab divided by a + b 20 + 30 என்னது 50. 0 0 கட் ஆகிரும். orange 5 ஆரஞ்சு 30. ஸோ 2 × 2 4 4 6 ஆர் 24. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு 24 km/h. ஓகேவா. நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடா அப்போ 2ab டிவைடட் பை a + b. கொஷின் எப்படி கேட்டாலுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா. அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். The radius of a right circular cylinder is 6 cm. If it is increased by 50%, then its percentage increase in volume is. ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம் 6 cm. அது 50% அதிகரிக்கப்பட்டால் கன அளவில் ஏற்படும் அதிகரிப்பு சதவீதம் என்ன? ஸோ இந்த மாதிரி அதிகரிப்பு சதவீதம் அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், x + y + xy டிவைடட் பை 100. இதில் போட்டிங்கன்னா குயிக்காக ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 50, ஒய்யோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்னா 50. ஏன்னா 50% தானே அதிகமாகுது. ஸோ அதனால் எக்ஸோட வேல்யூ 50, ஒய்யோட வேல்யூ 50 எடுத்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 50 + 50 + 50 × 50 டிவைடட் பை 100. ஓகே. எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 2 0வும் கட் ஆகிரும். ஆன்சர் என்ன வரும், 50 + 50 100 + 5 × 5 எத்தனை 25. 100 + 25 எத்தனை 125. அப்போ எவ்வளோ சதவீதம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125%. 125%ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்லேயே ஆன்சர் வந்துடும். x + y + xy டிவைடட் பை 100 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வர்றது தான் ஆன்சர். மற்றபடி இந்த வேல்யூலாம் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ஆரம் கொடுக்கலனாலுமே எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாகுதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If a 9-digit number, இதுதான் அந்த 9-digit number is divisible by 72, then the value of x minus y. இந்த நம்பர் இருக்கு இல்லையா 7 8 5 x 3 6 7 8 y. ஓகே. ஸோ இது வந்து ஒரு 9 இலக்க எண். இது 72ஆல் வகுபடுதுன்னு சொல்கிறாங்க. 72ஆல் வகுபடுது அப்படின்னா x minus y-யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 72 நான் எப்படி பிரிக்கிறேன்னா 9 × 8ன்னு பிரிக்கிறேன். அப்போ அந்த நம்பர் வந்து 8ஆலையும் வகுபடணும் 9ஆலையும் வகுபடணும். வகுபட்டுச்சுன்னா இந்த ஹோல் நம்பரும் 72ஆல் வகுபடும். 8ஆல் வகுபடுறதுக்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் வகுபட்டுச்சுன்னா அந்த நம்பர் வந்து 8ஆல் வகுபடும். ஓகே. ஸோ இங்கே 78y இருக்குது 78y. ஓகே. ஸோ இப்போ இது 8ஆல் வகுபடுமா அப்படிங்கிறத நாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஒய்க்கு ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 781ன்னு போடுறீங்க. 8ஆல் வகுபடுமா, வகுபடாது. ஒய்யோட வேல்யூ வந்து 0ல் இருந்தனாலும் போடுங்க. அது வந்து 8ஆல் வகுபடாது. 0 போடும்போது 780 இருக்கும். 8ஆல் வகுபடுமா, வகுபடாது. ஒய்யோட வேல்யூ 1 போட்டிங்கன்னா 781ன்னு கிடைக்கும். வகுபடாது. ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் 782ன்னு போடுறீங்க. ஸோ 782ன்னு போடும்போதும் 8ஆல் வகுபடாது. ஏன்னா 9 8 72. ஸோ என்ன கிடைக்கும் 9 8 72 மீதி 6. ஸோ 8 8 64ன்னு வரும். அப்போ கடைசி பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யோட வேல்யூ 4 போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ இப்போது 78y இருக்குது. இதை 8ஆல் டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ணால் என்ன வரும் 9 8 72 மீதி எத்தனை இருக்கும் 6ன்னு கிடைக்கும். ஸோ 6 கூட பக்கத்தில் என்ன நம்பர் இருந்தால் இது 8ஆல் வகுப்படும், 4ங்கிற நம்பர் இருந்தால் வகுப்படுமா, 8 8 64ன்னு. அப்போ இங்கே ஒய் இருக்க இடத்துல என்ன வந்துடும் 4ங்கிற நம்பர் கிடைச்சிரும். ஓகே. ஸோ ஒய்யோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணலாம். 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9ஆல்
டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ சம் ஆஃப் த டிஜிட் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 7 15 20 23 29 29 7 36 36 8 44. ஸோ 44 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. ஓகேவா? ஸோ 44 4 எத்தனை? 48 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த டிஜிட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த சம்மு வந்து 9ஆல் வகுப்படணும். ஓகே. அப்போ 48 ப்ளஸ் எக்ஸு டிவைடட் பை 9. அப்போ 48க்கு அடுத்து 9ஆம் வாய்ப்பாடில் என்ன நம்பர் வரும்? 5 9 45 6 9 54. அப்போ அந்த 48ங்கிறது நம்பர் 54ன்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது 9ஆல் வகுப்படும். அப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போடலாம்? 6 போடலாமா? ஏன்னா வாய்ப்பாடை பாருங்கள் டேபிளில் 5 9 45 6 9 54 வரும். அப்போ இந்த இடத்துல 6ன்னு போடலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? எக்ஸோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 4னா 6 - 4 ஆன்சர் என்ன வரும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ 2ங்கிறது ஆப்ஷன் டி. புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு பேப்பர் பெண்ணெல்லாம் எடுக்கவே வேண்டாம். இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடலாம்? இங்கே 7 8 ஒய்ன்னு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 8ஆல் டிவைட் பண்ணும்போதே இங்கே தெரிஞ்சிடும் இந்த ஒய் இருக்க இடத்துல 4 வந்துரும்னு. ஏன்னா 9 8 72 மீதி 6 இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 6 64 வந்தால் தான் டிவைட் ஆகும். அப்போ 4ன்னு போட்டுடலாம். இப்போ சம் ஆஃப் த டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது? சம்மு 48 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைச்சிது. இந்த ஒய்யோட வேல்யூ எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணும்போது அப்போ 48 ப்ளஸ் எக்ஸுங்கும்போது இது வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன போடணும்? 6 போட்டால் 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ 6 6 - 4 2. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ பிகினர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் நம்ம கொடுத்துருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் கிளாஸில் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே. அடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஹேவிங் ஈச் சைடு ஈக்குவல் டு 13 cm and each side equal to 13 cm and one of whose diagonal is 24 cm. ஒவ்வொரு பக்கமும் 13 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும் சாய் சதுரத்தின் பரப்பளவை கண்டறியவும். மூலைவிட்டங்களில் ஒன்று 24 சென்டிமீட்டர் அளவு கொண்டது. ஒரு சாய் சதுரம் எப்படி இருக்கும் நமக்கு? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சதுரத்தை கொஞ்சம் சாய்ச்சி போட்டோம்னா அதுதான் என்னது? சாய் சதுரம். ஓகே. பேர் வேணால் வச்சுக்கலாம். ABCDன்னு பேர் வச்சுக்கலாம். அதோட ஒரு மூலைவிட்டம் என்ன சொல்லிட்டாங்க? 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. மூலைவிட்டம்னா இந்த முக்கிலிருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு ஒரு கோடு போடுறோம் இல்லையா? அதுதான் மூலைவிட்டம். அப்போ ஒரு மூலைவிட்டம் என்னதுன்னா 24 சென்டிமீட்டர். இந்த ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற லென்த் வந்து 24 சென்டிமீட்டர். ஓகே. அதோட பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை இருக்குது? 13 சென்டிமீட்டர். அப்போ சாய் சதுரத்தில் 4 பக்கம் இருக்குமா? இது இப்படி போட்டோம்னா சதுரம், அதே சாட்சி போட்டோம்னா சாய் சதுரம். அவ்வளோதான். அப்போ இது எத்தனை? 13 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கத்தோட அளவு 13 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இன்னொரு அதோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ½ × d1 × d2. அப்படி தான் மூலைவிட்டம் 1 × மூலைவிட்டம் 2 டிவைடட் பை 2. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னொரு மூலைவிட்டம் டிபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் இன்னொரு மூலைவிட்டம். இதை நல்லா பாருங்கள். இது எப்படி தெரியுது? ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தெரியுது. அப்போ செங்கோண முக்கோணம்ங்கும்போது இங்கே பைத்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணலாம். பிதாகரஸ் தேற்றம் இதை வேணால் ஓன் பேர் வச்சுக்கிடுவோம். ஓகே. பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணால் AO மேலே இருக்கிறது D. ஓகே. ஸோ இப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு எத்தனை? 13. ஸோ அந்த 13 போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற அளவு வந்து 24னா ஏலேருந்து O வரைக்கும் எவ்வளோ இருக்கும்? அதில் பாதி இருக்கும். அப்போ 12 இருக்கும். அப்போ இந்த இடம் 12. ஓகே. அப்போ இது 13 இது 12னா கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? 5 இருக்கும். ஸோ இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தேற்றத்தோட மும்மை விதி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அப்படி தானே? ட்ரிப்ளெட்டுன்னு படிச்சிருப்போம். ஓகே. ஸோ நம்ம ட்ரிக்னாமெட்ரி கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் ட்ரிப்ளெட்ஸ் எப்படி வரும்னு. ஓகே. ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட் 13 12னா இங்கே 5 வரும். அப்படி இல்லைனா பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணுங்கள். கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கர்ணம் ஸ்கொயருங்கிறது 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். 13 ஸ்கொயரோட வேல்யூ 169, 12 ஸ்கொயரோட வேல்யூ 144 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு. ஸோ 144 இங்கே கொண்டு வந்துட்டா 169 மைனஸ் 144. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ன்னு கிடைக்கும். இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு கிடைக்கும். அதான் நான் பார்த்ததுமே 13 12. ஸோ ட்ரிப்ளெட் என்ன வரும்னா 5 12 13 வந்து ட்ரிப்ளெட்டாக வரும். ஓகே. அப்போ இதோட வேல்யூ வந்து 5ன்னு பார்த்ததுமே சொல்லிட்டேன்.
ஓகேவா. ஸோ சின்ன சின்ன ட்ரிக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்குது. நான் திருப்பி சொல்லிட்டேன். பிகினர் இருந்தீங்கன்னா அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருது 5. ஓகே, ஸோ இந்த DOவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 5ன்னு கிடச்சிருது. இதுலேருந்து இது வரை 5ன்னா இன்னொரு மூலைவிட்டம்ங்கிறது இந்த Dலேருந்து B வரைக்கும். அப்போ இது 5ன்னா இதோட வேல்யூவும் 5 இருக்கும். அப்போ Dலேருந்து B வரைக்கும் என்ன வரும் 5 + 5 10ன்னு வரும். அப்போ இன்னொரு மூலைவிட்டம் உங்களுக்கு என்னது 10. ஒரு மூலைவிட்டம் என்ன சொல்லிட்டாங்க கொஷின்லையே 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட பரப்பளவு உங்களுக்கு என்ன வரும் 1/2 × D1 × D2. ஓகே, அப்போ 1/2 × D1 வந்து 24, D2 வந்து 10. ஸோ 1 2 12 2 24. ஸோ 12 × 10 120 cm². அப்போ இதோட பரப்பளவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 cm²ங்கிறது ஆப்ஷன் B. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெயிண்டர் கையில் ப்ரஷ் இருக்கும் அப்படி தானே. அப்போ ஆத்தர்னா என்ன இதான் கேட்டிருக்காங்க. ஓகே, பெயிண்டரோட கையில் ப்ரஷ் இருக்கும். அப்போ ஆத்தர் கையில் என்ன இருக்கும் பேனா இருக்கும், அவ்வளோதான். ஓவியர் கையில் தூரிகை இருக்கும், ப்ரஷ் இருக்கும். அப்போ ஆசிரியர் கையில் என்ன இருக்கும் பென் இருக்கும். ஓகே, ஸோ பேனாங்கிறது ஆப்ஷன் D. ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஷின், அனாலஜியில் உள்ள கொஷின். அடுத்து பாருங்கள். ஸோ √6 + 6 எக்ஸெட்ரா இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். நம்ம ஷார்ட்ஸ்லையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இதை நார்மல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், ஷார்ட்கட்லையும் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறதுக்கு பேப்பர் பெண்ணே தேவையில்லை. இப்போ இங்கே 6 இருக்கா, 6 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். காரணிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் 6 3 × 2ன்னு எழுதலாம். அப்போ இதோட காரணிகள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் 3 2. இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்ன இருக்கும் 3 2ன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த காரணிகள் என்ன வந்திருக்கு 3 2ன்னு வந்திருக்கா. ஸோ இந்த 3 2ல் எது பெரிய நம்பர் 3 தான் பெரிய நம்பர். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பாருங்கள். ஃபேக்டரோட டிஃப்ரென்ஸ் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு வரணும். ஓகே, நீங்கள் பிரிக்கக்கூடிய ஃபேக்டரோட டிஃப்ரென்ஸ் வந்து 1ன்னு வரணும். இப்போ ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்பர் கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட்டாக ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துருக்காங்கன்னா ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பரை 2 ஃபேக்டராக பிரிக்கணும். அப்படி தானே. இப்போ 6ன்னு இருக்கிறதுனால 3 2ன்னு பிரிச்சாச்சு. அந்த ஃபேக்டரோட டிஃபரன்ஸும் 1ன்னு வந்துச்சுன்னா இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டரில் எது பெரிய நம்பரோ அதுதான் இதுக்கான ஆன்சர். புரியுதா. அப்போ 3 2ன்னு பிரிச்சாச்சு, பெரிய நம்பர் 3ங்கிறதுனால ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3. ஓகே, ஸோ இப்போ நார்மல் மெத்தட் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. நம்ம ஸ்கூல் புக்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன இருக்குன்னா +1 + √4a + 1 / 2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இங்கே ஏங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 6ன்னு இருக்கும். அப்போ +1 + √4 × 6 எத்தனை 24, 24 + 1 எத்தனை 25 / 2 √25. 25க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 5ன்னு கிடைக்கும். அப்போ 1 + 5 / 2ன்னு கிடைக்கும். அப்போ 6/2ஓட வேல்யூ என்ன 3. ஓகே, ஸோ ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் 3 வரும். இதுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து சொல்லிக் கொடுத்தேன். ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பரை 3 2ன்னு பிரிச்சுக்கணும். டிஃபரன்ஸ் வந்து 1 வருதான்னு பார்த்துக்கணும். 1 வந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய நம்பர் தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேவா. அப்படி இல்லைனா இதில் சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் 3 தான் கிடைக்க போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ a statement is given. ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க at present Rekha's investment in the stock market is just a gamble அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ரேகாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூதாட்டத்தில் என்ன மாதிரி இருக்கும் ஒரு கேம்பிளிங் அப்படின்னா சூதாட்டத்தில் என்ன இருக்கும் ஒன்று பெருசாக நஷ்டம் வரும், அப்படி இல்லைன்னா சூதாட்டத்தில் பெருசாக லாபம் வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படி தானே. ஸோ அசம்ஷன் பாருங்கள். ஹீ மே சஃபர் லாசஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட். அந்த சூதாட்டத்தால் அவளுக்கு நஷ்டம் அடையலாம். இட் இஸ் பாசிபிள் தட் ஹீ வில் கெட் குட் ரிட்டர்ன்ஸ் இன் த ஸ்டாக் மார்க்கெட். சம்டைம்ஸ் சூதாட்டத்தில் என்ன வரும் பெரிய லாபமும் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது ஃபாலோ ஆகுது. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்கள். தற்போது பங்குச்சந்தையில் ரேகாவின் முதலீடு வெறும் சூதாட்டமாகவே உள்ளது. பங்குச்சந்தையில் அவருக்கு நட்டம் ஏற்படலாம். சூதாட்டமாக இருந்துச்சுன்னா நஷ்டம் ஏற்படும், அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் நல்ல லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது ஃபாலோ ஆகுது. அப்போது போத் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே,
ஸோ இது போகையும் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போக போகிறோம். நீங்கள் ரயில்வே எஸ்எஸ்சி என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி, நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லைவ் கிளாஸ் கொண்டு போக போகிறது ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டர் கிளாஸஸ், மெட்டீரியல்ஸு, வீக்லி டெஸ்ட்டு, சாப்டர் டெஸ்ட்டுன்னு எல்லாமே கவர் ஆகிரும். ஓகே, ஸோ இதோட ஃபீஸ் வந்து 1999. ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, குரூப் டியில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போனாலும் சரி, இல்லை என்டிபிசியில் கிளியர் பண்ணி போனாலும் சரி, உள்ளே போனதுக்கப்புறமும் அடுத்தடுத்த லெவலுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்திருக்க என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து ரிவிஷன் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ இதை நான் ஃபுல்லாகவே கான்செப்ட்லேருந்து படிக்கணும், எனக்கு ஃபுல் கைடன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு மெட்டீரியல்ஸு, கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதை மட்டும் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் இதில் கவர் ஆகிறதுனால எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சிஏபிஎஃப்னு எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி அந்த எக்ஸாம்ஸும் இதில் கவர் ஆகும். பேங்க், பியூ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்லேருந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டுன்னு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். எனக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 499. ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸஸ் பற்றி வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.